ஹாய் மகளே! இந்த வீடியோ எதுக்குன்னாக்கா, நான் ரெகுலராக வந்து ஆடு மேய்க்கிற வீடியோ, ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்குற வீடியோ இதெல்லாம் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வீடியோ போடல. அதற்கான ஒரு வீடியோ தான் இது வந்து. சரிங்களா? சரி பார்ப்போம். இந்த ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, தீவன முறை என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். அந்த தீவனங்கள வந்து நம்ம வந்து அளவா குடுத்தா தான், இந்த ஆடுங்க வந்து அ சரியா வந்து ஜீரணம் வந்து ஆக செய்யும். ஆடுகள பொறுத்தளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்கா, அஜீரணம் வந்து ஆகாதுங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆடுகள் வளர்ப்புல வந்து. அத நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சின ஆடு பார்த்தீங்கன்னாக்கா, அ நேத்து வந்து இறந்துருச்சுங்க. அது ஏன்னாக்கா, அதிகமா வந்து தீவனம் எடுத்ததுனால. அந்த ஆடு பார்த்தீங்கன்னாக்கா, 5 மாச சினை. இன்னொரு 10 நாள்ல குட்டி போட வேண்டியது. அது பார்த்தீங்கன்னாக்கா, சோறு வந்து சாப்பிட்டுருச்சுங்க. சரிங்களா? அதெல்லாம் அந்த சோறுலாம் வந்து நீங்க உங்க உங்க வீட்ல மீந்தாலோ, நீங்க வந்து ஆடுகளுக்கு வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. அது சாப்பிட்டுருச்சுனாக்கா, அந்த ஆடுகள வந்து காப்பாத்துறது ரொம்ப வந்து சிரமமானது. ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி, அத பொழைக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனா வந்து முடியல. அதான் ஒரு கஷ்டமா போச்சு. அதனால தான் வந்து என்னால வந்து ரெகுலரா வந்து ஒரு வீடியோ வந்து போட முடியல. ஏதோ மேய்க்கிற வீடியோ, கோழி, ஆடு இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடுவேன். அதெல்லாம் முடியல. இன்னமும் வந்து கொஞ்ச நாள் வந்து ஆகும். நான் வந்து வீடியோ போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி என்னுடைய கவனம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடுகள வந்து வளர்க்குறதுல தான் இருக்கும். இந்த ஆடுகளுக்கு வந்து நோய்கள் வராம பார்த்துக்கணும். இன்னும் வந்து அனுபவம் வந்து நான் வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. பறவையா இருந்தாலும் சரிங்க, விலங்கா இருந்தாலும் சரி. அத வளர்க்குறதுக்கு வந்து முக்கியமானது அ உணவு முறை தான். அத வந்து அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா வந்து என்ன சாப்பிடணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான், அதுங்கள வந்து நம்ம வந்து அ அழகான முறையில வளர்க்க முடியும். இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ஆடு, கோழிகள் மேலலாம் வந்து ரொம்ப வந்து பிரியமா இருப்பேன். எனக்கு அவ்வளோ அழகா வளர்ப்பேன். தீவனம் போடுறதுல ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுப்பேன். அதுங்க பார்த்தீங்கன்னாக்கா, எங்க கூட்டாலும் வரும். நான் என்ன சுத்தி சுத்தி வந்து நிக்கும் பார்க்கறதுக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டா உடனே வந்து என்னைய பார்க்கறதுக்கு வந்துருவாங்க எல்லாம் வந்து. அதேபோல அவ்வளோ அன்பா, பாசமா வளர்த்தேன். அத வந்து என்னால காப்பாத்த முடியலங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தமா போச்சு. அதனால தான் வீடியோ போடுறதுக்கே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஆடு வளர்ப்பு முறைகள வந்து அனைத்தையுமே வந்து கத்துக்கிட்டு, இத நான் வந்து இன்னமும் நான் வந்து விரிவுபடுத்தணும்னு தான் நெனைக்கிறேன். சரிங்களா? இதுங்கள வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பா வளர்க்கணும். எந்த ஒரு நோய் இல்லாம வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த வீடியோவ நான் வந்து போட்டிருக்கேன். யாரும் தவறா நினைக்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு வந்து வீடியோ வராது. அப்பப்போ ஃப்ரீயா இருந்தாக்கா நான் போடுறேன். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நன்றி.